கருணாநிதியின் மகனும் ஸ்டாலின் ஐயாவோட சகோதரருமான முத்து அவர்கள் இறந்து விட்டார்கள் ஜூலை மாதம். நம்ம சீமான் எவ்வளவோ பேசியிருக்காரு, திமுகவை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. ஆனால் அந்த சீமான் இந்த விசாரிக்க போயிருக்காரு. முத்து இறந்தது துக்ககரமான செய்தி. துக்கம் விசாரிக்கிறதுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் இந்த தெலுங்கு வடுகர்களை போய் பார்த்துருக்காரு. இவர் தான் நம்ம தமிழ் தேசியம் பேசுவாரா? இவர் எப்படி நம்ம தமிழர்கள் நம்பலாம்? இவர் போய் அங்கே உட்காந்துட்டு திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு ஸ்டாலின் கிட்டேயும் உதயநிதி கிட்டேயும் போய் நாகரிகம் நிமித்தமாக நான் போய் விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஃபோனில் விசாரிக்கலாமே, அப்படி நாகரிகமாக துக்கம் விசாரிக்கணும்னா இவரெல்லாம் தமிழர்களுக்காக பேச போகிறாரா? சீமான் ஒரு பச்சோந்தி. சீமானை பின்பற்றுறவங்க தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஏதேதோ செய்கிறாங்க. தூய தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை இறக்கி விட்டுருக்காங்க இந்த யூத பிண்டாரிகள். இவங்களை நம்பி கொடியாக இளைஞர்கள் தப்பான வழியில் போகிறாங்க. இவர் கொண்டு போய் தெலுங்கு கிட்ட தான் கொண்டு போய் விட்டுடுவார். அங்கே எப்படி மோனோபோலியாக ஆர்எஸ்எஸ் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குதோ அதே மாதிரி இங்கே சீமான் எல்லாத்தையும் எல்லாரையும் கொண்டு போய் தள்ளி விட பார்க்குறாரு.